பிரசவத்தில் 3 பெண் குழந்தைகள். உஷா என்ற நாய்க்கு நாயும் சேயும் சுகம். அப்பா, இனிமே கவலை இல்ல. என்ன குழாயை திறந்தே வச்சுட்டு இருக்கிய? மூடு. எதுக்காக மூடணும்? எதுக்காகவா? எங்க அண்ணா அவசரமா ஒரு காரியத்துக்கு சமையல் பண்ண போனோம். அது சரி, அவன் இன்னைக்கு கல்யாணத்துக்கு சமைக்க போயிருக்கான். அவனுக்கு தினமும் கருமாதி தானே. நீங்க ரொம்ப பேசுறேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஓஹோ, உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க. என்ன? டெல்லி எருமை மாதிரி ஊறி குளிக்க இது குட்டை இல்ல, காலனி. என்ன சொன்னேன்? எருமை என்ன சொன்னேன்? இல்ல, டெல்லி எருமை. டெல்லி எருமையா? கூப்பிட்டீங்களா? வந்ததா பாத்தீங்களா? அதான் டெல்லி எருமை. டெல்லி எருமை கூப்பிட்டா வராத. கூப்பிட்டு பாருங்களேன். என்னாச்சு என்னாச்சு? பொண்ணை பார்த்தேன். இந்த ஜிம்சா தலையன் என்ன சொல்றான் தெரியுமா? என்னங்கறா? எருமைங்கறா. எருமை என்ன சொல்றா? டெல்லி எருமைங்கறா. டெல்லி எருமை திருடி சொல்றா. வசதியா தான் சொல்றா. தப்பு இல்லடி. ஏண்டா, நோ அறிவு இருக்கா? இப்ப என்ன இருக்கு மோட? பொண்ணை பார்த்து டெல்லி எருமைங்கறா. நீங்க எப்படா டெல்லிக்கு போயிருக்க? அதானே இல்லாததும் பொல்லாததும் சொல்றான். ஏலே டேய், என்ன பார்த்தா டெல்லி எருமைங்கறே? இன்னும் எத்தனை தடவை சொன்னா உங்களுக்கு புரியும்? டெல்லி எருமை, டெல்லி எருமை, டெல்லி எருமை. அடே, வள்ளல் அழகு பச்சட்டார் கல்யாணத்தை சமைச்ச வந்தாரா? ஜிலேபி புளியற மாதிரி புளிஞ்சிருவேன் தெரியுமா? உன் சமையக்கார வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்க முடியாது தெரியுமா? என்ன பண்ணுவேன்? உன் மூஞ்சிய முதுகு பக்கமா திருப்பி வச்சு விடுவேன். அப்புறம் இந்த டெல்லி எருமை வருதா போகுதா நீ அவனுக்கும் புரியாது. மூஞ்சிய முதுகு பக்கம் திருப்பி வைப்பியா? பின்னால் நடப்பதை முன்கூட்டியே சொல்லுவாங்க. போட போட்டு உட்காந்துருவேன் தெரியுமா சம்பாதிக்கிறதுக்கு. இத பாருங்க, நம்ம தகராறெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். காலனி முதலாளி சதாசிவம் வராரு. இங்க ஒரு வீட்லயும் தண்ணி வரல. முதல்ல அவரை சும்மா விடக்கூடாது. ஆமா ஆமா, வெளியே கூடாது. தகராறு வந்துட்டேன் கரெக்டா. சரி, ஒன்னாச்சுன்னா புத்தகம் கைமா வந்துடுறேன். சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. ஏங்க வாடகை வாங்கறது மட்டும் கரெக்டா வந்துடுறீங்களே, பாக்கி நாள்களா என்னதான் பண்றீங்க? அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் மட்டும் ஃபுல்லா வாங்கிடுறீங்க. லைட்டே எரிய மாட்டேங்குது. ஆனா சுவிட்ச் தொட்டா மட்டும் ஷாக் அடிக்குது. வீட்டுக்கு வெள்ள அடிச்சு 12 வருஷம் இருக்கு. எப்ப கட்டாலும் பொங்கல் கடிக்கிறேங்கிறீங்க. ஒரு செங்கல் கூட அடிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த தடவையாவது பொங்கலுக்கு வெள்ள அடிக்கிறத உத்தேசம் உண்டா இல்லையா? ஞாபகப்படுத்துறேன். தொட்டா குழந்தை 3 மாசத்து குழந்தை செத்து போச்சு. அதனால நான் 3 வருஷத்துக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது. செத்து போச்சாமே, சமையலுக்கு போயிட்டு எல்லோரும் அதை கூட வச்சுக்கலாம். ஓ என்ன உலகேஷன் எம்எல்சி தான் சொல்லுங்களேன். சௌக்கியமா இருக்கிறேன். இன்னைக்கு எந்த கட்சியோ தெரியல, பேப்பரை பார்க்கணும். ஊருக்கு தான் எம்எல்சி, வீட்டு குழாயில தண்ணி வர மாட்டேங்குது. இதுக்கு அத்தனையும் குளிச்சாகும். ஏங்க இவ்வளத்தையும் ஏங்க ஒரே நேரத்துல குளிப்பாட்டுறீங்க? தினம் ஒண்ணு குளிப்பாட்டுங்களேன். அப்போ மாசத்துல ஒருத்தர் காலனியில வாடகை கொடுத்தா போருமா? இது பாருங்க, நான் நாட்டுக்கு உழைக்கிறவன், வீட்டை பத்தி கவனம் இருக்கலாமா? கூடாது. நான் நாட்டுக்கு உழைக்கிறவனாச்சே. உங்களை பார்த்தா நாட்டுல உழைக்கிற மாதிரி தெரியலங்க. ஏதோ வீட்டுல உழைச்சுதான் வருஷத்துக்கு நான் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. நீங்களா சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி, குழாயில தண்ணி வரமாட்டேங்கிறது. வாடகை தர முடியாது. இந்த காம்பவுண்ட்ல நீங்க தான் பெரிய மனுஷன், கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு பையன் வாடகை கொடுக்க மாட்டேன்ட்டு சுத்தி கும்மி அடிக்கிறாங்க. என்ன தகராறு? ஏன் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எப்படிங்க வாடகை கொடுக்கறது? குளிக்க தண்ணியே வரதில்ல. செவரெல்லாம் கார பேந்து போய் ஒரே விரிசல். ஒண்ணும் தெரியாது, என்ன நான் சொல்றேன். இது பாருங்க, அன்னைக்கு அரசியல்வாதி சாரும் அவர் ஆத்துக்காரியும் அந்யோன்யமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. நான் அந்த பக்கமா போய் நின்று இருக்கேன். கார பேந்த விரிசல் வழியா அத்தனையும் காதுல விழுந்துட்டே இருக்கு. கேட்க கன்றாவியா இருக்கு. என்ன பண்ண சொல்றேன்? அடி அண்ணா, மத்தது எங்க அண்ணன் சொல்லுவான், கேளுங்க. ஏண்டி இப்ப முக்கியமா உனக்கு? ஒண்ணு இல்ல சார், வீட்டுக்கு வெள்ள அடிச்சு 12 வருஷம் ஆகுதுங்கிறேன். சாதாரணமா தான் கேக்குறேன். அதுக்கு பிழிய அழ ஆரம்பிச்சுட்டு தொட்டா கட்ட வார்த்தை சொல்றான். நீ என்னப்பா சார், பக்கத்து வீட்டுல டெல்லி எருமையை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கா சார். அதை துரத்திட்டு வேற யாராவது மனுஷனை கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க சார். குழாயை திறந்தா தண்ணி வர மாட்டேங்கிறது, வெறும் காத்து தான் வருது. இந்த குழாயை உடனடியாக ரிப்பேர் செய்யல, ஒரு உலகம் அதிரும் மாபெரும் போராட்டம் நடைபெறும். குழா விஷயத்தை நான் கவனிக்க சொல்றேன். இந்த மாசத்துக்கு வாடகை நீங்க எல்லாம் கொடுத்துருங்க. போராட்டம் வெற்றி. சாரிடா. சாரி சார். நீ உஷா, என்ன மாமி அவன் வந்துட்டானே? எவன் மாமி? அன்னைக்கு சொன்னனே கள்ளக்காதல். ஆமா, நீங்க யாருக்கு கள்ளக்காதல் இல்லன்னு சொல்லிருக்கீங்க, அதுவே எங்களுக்கு தெரியல. இந்த அம்மாவுக்கு புருஷன் சீக்கிரம் ஊர்ல திரும்பி வந்துட்டான்னா தேவையில்ல. அவனை பார்க்க முடியாத வரைப்புல எல்லார பத்தி ஏதாவது இப்ப யாரு? நீ உஷா, அன்னைக்கு நம்ம மோகன பஸ் ஸ்டாண்ட்ல மயக்கனான்னு சொன்னனே, அவ காலி அந்த போர்ஷனுக்கு இங்கேயே குடி வந்துட்டா போல இருக்கே. பாடிட்டு போய் விசாரிப்போம். நீங்க இங்கே இருக்கோம். புதுசா குடி வந்திருக்கேக்கும். குழந்தை யார கேட்டீங்க? குழந்தைன்னு சொன்னனே, உங்களை இல்ல, இவளத்தான். ஆமா, என் பேரு ராதா. இவங்கதான் மாதாவ. டி அன்னைக்கு பொண்ண பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? நான் ஒரு நாளைக்கு 2 தடவை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். எப்ப பார்த்தேன் ஞாபகம் இல்லையே. நீ எங்க என்ன பார்த்த? மெய் மறந்து நின்னுட்டு இருந்த. ஆமா, நீங்க எதுத்தாண்டா சமையல் சாமாவோட தங்கேனா? இவ மகாபலி சார் வைஃப், மாஜி டான்சர். இழுத்துட்டு வந்துட்டார். ஆமா,
உங்க வீட்டுக்காரருக்கு எங்க உத்தியோகம்? பிசினஸ் பர்ச்சேஸ் விஷயமா பாம்பே போயிருக்கார். ஆமா, போய் 8 வருஷமாச்சு, இன்னும் பர்ச்சேஸே முடியல. பாவம், பாம்பேயே பர்ச்சேஸ் பண்றாரு போல இருக்கு. பாம்பேல எங்க ஆத்துக்காரருக்கு 36 மாடி கட்டடத்துல வேலை. மாமி, எப்ப வழக்கம் 32 மாடி தானே சொல்லுவீங்க? பாம்பேல அடிக்கடி மாடி கட்டிண்டே இருப்பா. எங்க ஆத்துக்காரர் முன்னால மேனேஜர் கூட நின்னுட்டேதான் பேசுவாங்க. இவங்க ஆத்துக்காரே லிஃப்ட் ஆபரேட்டர். கல்யாணமாயி கொஞ்ச நாள் தான் மாமியோட வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டாரு. அது ஒரு வேடிக்கை பாருங்க, அன்னத்தோட ஆண்டியா ஓடும் போது தனியா ஓடல. ஆமா, ஒரு பொம்பளை எழுத்துக்கிட்டு தான் ஓடினா. சும்மா பர்ச்சேஸுக்கு உதவியா இருக்கட்டும், வேற ஒண்ணு இல்ல. நான் தான் நவரசம் 9 விதமான ரசங்களும் வைப்பேன். மிளகு ரசம், இந்திய ரசம், பருப்பு ரசம், பைனாப்பிள் ரசம், மைசூர் ரசம், மாம்பழ ரசம், தக்காளி ரசம், ஜீரக ரசம், அதிரசம், 9 விதமான ரசங்களும் வைப்பேன். வள்ளல் அழகுபத்திட்டார் கேள்விப்பட்டிருக்கோம். அவாத்த கல்யாணத்திலயும் நான் தான் சமையல். எங்க அண்ணா மேடம், உங்களுக்கு ஆட கத்துக்கணுமா பாட கத்துக்கணுமா? ஆடல் பாடல் பள்ளி கைவிசம் இருக்கு. ஆசிரியர் மகா பெரிய வித்வான், ரொம்ப பெரிய மேதாவி, நல்ல மனுஷன், பாக்குறதுக்கு அழகா இருப்பான். பேரு மகாபலி. நான் தான். என்கிட்ட ஒரே ஒரு நல்ல குணம், என்ன பத்தி நானே பேசிக்கவே மாட்டேன். நிறைய கச்சேரி எல்லாம் பண்ணிருக்கேன். எங்க? இங்கதான் வீட்டுலதான் நிறைய இடம் இருக்கு. பாத்ரூம், சமையக்கிட்டு, வெராண்டா. வாங்க 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 வாங்க. இங்கே வந்தீங்களா? ஆமா ஆமா, இங்கே வந்துட்டேன். எப்ப வந்தீங்க? அவன் வந்துட்டான். நம்ம போல வாடி. பேச போறேன். பேசுங்க பேசுங்க. பேசுங்க. நீங்க போலியா? நான் போனாதான் பேசுறேன். சரி. அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்க எல்லாம் நம்பவே மாட்டேன். பாத்தீங்களா? நேர்லயே பாருங்க. காதலிலே இதுவே ஜாலிதான். அப்பன் டைப் அடிக்கிறான், பையன் சைட் அடிக்கிறான். சித்தாரமா பாரு, என்ன அப்படி பாக்குற? சுத்தமான அலுமினியம். சரிங்க சார். இந்தா இரு, என்ன உள்ள பழசு போட்டிருக்கான்னு பாக்குறேன். அடி காமாட்சி, என்னங்க? யார் வந்திருக்கா பாத்தியா? யாரு? உங்க சொந்தக்காரங்களா? படி அறிவு கட்டவள. இத்தனை வருஷத்துக்கு என் சொந்தக்காரன் ஒருத்தனை வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கேன். இந்த பழைய பொருள் வாங்குற வியாபாரி வந்திருக்காரு. பழசு பட்டு எல்லாம் போட்டோம்னா ஏதாவது காசு கொடுப்பாரு. ஏதாவது பழசு பட்டு கணக்கா பாப்போம். என்னங்க என்னங்க இதையா போட போறீங்க? ஏண்டி? இது எங்க பாட்டியோட பழங்காலத்து பட்டி. எங்க பாட்டி எங்க அம்மா கொடுத்தாங்க, எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இது பழம் சொட்டு பெரிய ராஜா தேசிங்க கஜானா போட்டு குதிரைகாரன் மசாலா போட்டு மாதிரி இருக்கு. எங்க மாமியார் காலத்து பெட்டி இவ்வளவு கனம் ஸ்ட்ராங். அதுக்கு ஒரு விலையை போடு, இதுக்கும் ஒரு விலையை போடு. அப்புறம் வேணாம், சரி அடுத்த வருஷம் போட்டுக்கிறேன். மொத்தம் என்னாச்சு? என்னங்க? என்னடி இன்னொரு பழசு கூட இருக்கு, பரவாயில்ல இருந்துட்டு போட்டு. அடியே இருந்தா சொல்றீ, அதையும் போட்டுருவோம். வேண்டாங்க. அடியே சொல்றீ, பழசெல்லாம் போட்டு காசாக்கிடுவோம். அது நீங்க தான். நானா? ஆமா. இப்ப ரொம்ப என்னங்க? இரு வந்து பேசிக்கிறேன். மொத்தம் என்ன பாஜ? கரெக்டா 48 ரூபா ஆகுதுங்க. இத சேட்டா ஒரு 2 ரூபா கூட போட்டு கூட. அதெல்லாம் ஒரு நயா பைசா கூட முடியாதுங்க. சரி கூட வந்த வரைக்கும் லாபம். சாமான் எடுத்துட்டு போ. போ. வீட்டுல யாரு? ஏ இங்க யாரு? நான் வீட்டு வாடகை வசூல் பண்ண வந்திருக்கேன். வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வாடகை வசூல் செய்யும் சாக்கில் இவன் திருட வருவான். வாடகை வசூல் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. அப்பா வெளியே போயிட்டாரு, வந்துருவாரு. இப்பதான் பேப்பர்ல பார்த்தேன். பேப்பர்ல பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விடுக்காக முடி அணிந்திருக்கும் இந்த திருடனின் தலை வழுக்கை, அதை மறைக்க சோப்பா முடி அணிந்திருப்பான். என்னது? வந்து பூச்சி. பூச்சியா? போயிடுச்சு. போயிடுச்சா? இவனது இடது காது ரப்பர் காது. ஐயோ சாரி சாரி. என்னது? பூச்சிங்க போயிடுச்சு. போயிடுச்சா? இவனது பேண்ட் பாக்கெட்டில் ஒரு பிச்சுவா கட்டி வைத்திருப்பான். சார் எழுதுங்க. ஐயோ என்னங்க? விட்டுங்க வாங்க. விட்டுங்க. வாடகை வாங்க வந்தேன். இந்த பொண்ணு என் பாக்கெட்ல கை விடுற மாமி. பாக்கெட்ல கை விட்டாளா? அப்படி எல்லாம் பண்ணலாமா? எத்தனை மலர் நோக்கு பழக்கம்? மாமி பேப்பர்ல ஒரு திருடனை பத்தி அடையாளம் போட்டிருந்தது. அதே மாதிரி இவரு வந்தாரு. அதான் சோதிச்சு பார்த்தேன். ஐய அத்தடே, இவன் இந்த கற்பகம் காலனி முதலாளியோட ஒரே புள்ள. மூஞ்ச பாரு, திருட மாதிரியா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. என்னையும் மன்னிச்சிருங்க.
வந்துடுத்து. நான் அப்பவே நினைச்சேன், அம்பி இந்த காலனிக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே இதுதான் நடக்க போறதுன்னு. நடந்துடுத்து. அழகுள்ள துரை யாரடி, இவர் யாரடி? அழகுள்ள துரை யாரடி? இப்படி இப்படி சேவா பண்ணிக்கிற, அப்படி இல்ல. துரை யாரடி, துரை யாரடி? ஐயோ, உனக்கு இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அபிநயம் வராது. உன் அபிநயத்துக்கு தகுந்த மாதிரி நான் பாட்டை மாத்துறேன். அழகுள்ள ஷேவிங் பிளேடே தடி, பிளேடே தடி. அழகுள்ள ஷேவிங் பிளேட் அப்படிலாம் இல்ல. துரை யாரடி, துரை யாரடி? துரை யாரடி, யாரடி, யாரடி? அடியே தனிச்சு சுந்தரி, உனக்கு ஆம்பளைங்க தராம ஆட வராதோ? அவர் தான் தொட்டு தொட்டு கத்து கொடுக்கிறார். அவர் தொட்டு தொட்டு கத்து கொடுத்தா நீ ரசிச்சுக்கிட்டு நிக்கிறியா? அடியே நானும் டான்ஸ் கத்துக்கிட்டு வந்தவ தாண்டி. ஆமா, எங்க கல்யாணமே அப்படிதான் நடந்தது. கேள்விப்பட்டேன். இவரு உங்களை இழுத்துட்டு வந்துட்டாராமே. ஐயோ பொய், நானா அவளை எடுத்துக்கிட்டு வந்தேன், இவதான் என்ன எடுத்துக்கிட்டு வந்தா. ஐயோ, இப்போ நாளைக்கு உனக்கு நான் எல்லாம் கத்து தரேன். நாளைக்கு எல்லாம் கத்து கொடுக்குறீங்களா? இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துதான் தெரியணுமா? என்கிட்ட டான்ஸ் கத்துக்க வரவங்களே கம்மி, அவங்களையும் நீ விரட்டு. கத்து கொடுக்கணும்னா தொட்டு தொட்டு தான் கத்து கொடுக்கணுமா? அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தெரியுமா? ஐயோ, அதுதான் ரொம்ப தப்பு. அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் ஆனப்புறம் நான் தொட்டு தொட்டு கத்து கொடுக்குறேன். இத பாருங்க. ஐயோ, என்ன நீ தொட்டு தொட்டு பேசுற? என் தலையெழுத்து, நான் தடவை யார் தொடுவாங்க? நீங்க யார வேணாலும் அடிச்சுட்டு வாங்க, ஆடுங்க பாடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒரே சமயத்துல ரெண்டு வேண்டாம். நான் வேணா போயிடுறேன். எப்பா? இல்ல, இது வந்து இரண்டுக்கு பிறகுதான் வேண்டவே வேண்டாம். நாளைக்கு மட்டும் அந்த பொண்ணு டான்ஸ் கத்துக்க வரல, நீ செத்த. நீ என்கிட்ட டான்ஸ் கத்துக்கணும். உஷா, எல்லாத்தையும் நான் வாசல நின்னு கேட்டு தாண்டி இருந்தேன். நோக்கு இந்த கதி வரப்படாது தெரியுமா? மாமி, நேத்து கூட அவங்க ரெண்டு பேரும் பீச் எல்லாம் சுத்துறதா கனவு கண்ட. மாமி, கனவு கண்டுட்டியோ? காத்தால தானே கண்ட. ஆமா, கண்டிப்பா பழிச்சுடும். ஐயோ, மகாபலி அந்த பொண்ணை மயக்கி விட்டார். மாமி, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். அந்த பொண்ணு எழுதுன மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி அவர் கண்படுற இடத்துல வச்சுடு. வச்சுட்டு மறந்து நின்னு பாத்துன்று அவர் வந்து லெட்டரை படிப்பார். படிக்க தெரியுமா? நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். அந்த மூஞ்சிக்கு அது போரும். படிச்சுட்டு யார் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் லெட்டர் எழுதுனது அப்படின்னு சத்தம் போட்டார்னா நல்லவர். யாருக்கும் தெரியாம லெட்டரை மறைச்சு வச்சுட்டாருன்னா அவர் கள்ளன். புடிச்சுக்கோ. மாமி மாமி, இப்பவே லெட்டர் எழுதி வச்சிடலாமா? அவசரப்படாதே, எப்ப லெட்டர் எழுதுங்கிறதே நான் சொல்றேன். அது இருக்கட்டும். உஷா, அவ ரெண்டு பேரும் பீச்ல சுத்துறதா கனவு கண்டே. அப்புறம் என்னடி பண்ணுன? அப்புறம் நான் முழிச்சுக்கிட்டேன் மாமி. எல்லாத்துலயும் நோக்கு அவசரண்டி. இன்னைக்கு நாளை தூங்கி இருக்கப்படாதா? என்ன பண்ணாலும் என்னடி பண்ணிருப்ப? உஷா, அன்னைக்கு சொல்லணும் இல்லையோ, அத போல கோகிலா எழுதின மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி புஸ்தகத்துல மறைச்சு வச்சிருக்கேன். சரி, அத ஆத்துக்காரர் பார்த்துட்டு கத்துனார்னா யோக்கியன், அல்லாம மறைச்சாரோ கள்ளன் கள்ளன். வராரு வராரு. உஷா, டிபன் கொண்டா எனக்கு. அன்னபூர்ணி கழுத்து மாதிரி இருக்குது. ஐயோ, எனக்கா? என்னடி கத்தவே இல்லையா? இருங்க கத்துவாரு பாருங்க. ஆமா, கத்துவேன். ஐயோ, லெட்டரை மறைச்சுண்டு. இரு, நான் போய் பாக்குறேன். என்ன லெட்டர் படிச்சுட்டேல? படிச்சுட்டேன். மறைச்சு வச்சுட்டேனா? மறைச்சு வச்சுட்டேன். பதில் எழுத போறேல? பதிலா? உங்களுக்கு இதெல்லாம், உங்களுக்கு என்ன வயசு? இருக்கட்டும். நீ உஷா வரீங்க. உன் தலையெழுத்து இப்படி ஆகும்னு நான் நினைக்கிறேன்மா. லெட்டர் மறைச்சுட்ட கள்ளன் கள்ளன். ஏண்டி, நான் அழுகையே வரலையா? அடேண்டி, என்னடி அழவே இப்படி அழற? வயசாகல, போய் புது புது புடிச்சுக்கோ போ. ஏங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்றீங்க? என் கண்ணை எதிர்க்கவே கோகிலா லெட்டர் படிச்சுட்டு கத்தாம மறைச்சு வச்சுக்கிறீங்களா? அது ஒண்ணு கோகிலா எழுதல. இருக்காங்களா இந்த அண்ணன் மாமி, இவங்க எழுதின லவ் லெட்டர். என்னது நல்லா இருக்கே கதை. போறா போறதுன்னு உஷாவுக்கு உபகாரம் பண்ண வந்தா
நான் லவ் லெட்டர் எழுதுனா என்ன நினைச்சிட்டு ஓ வாடானா மத்த மத்த பக்கத்துல வந்து நிக்குது. இது உங்க கையெழுத்து தானே இது? ஆமா என் கையெழுத்துதான். அதுக்கு என்ன இப்போ? நீங்க கோகிலாவை லவ் பண்றேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சோம். லெட்டரை பார்த்துட்டு நீங்க கத்துனேன்னா நல்லவர், கத்தாம மறைச்சு வச்சுட்டேன்னா கள்ளன்னு முடிவு பண்ணோம். நீங்க தான் லெட்டரை மறைச்சு வச்சுட்டேனே, கள்ளம் தானே? கள்ளம் தானே? கொஞ்சம் பாரு, புருஷன் பட்டிக்காட்டா கரெக்டிட்டீங்க. இப்ப மத்த குடும்பங்களை எல்லாம் உருப்படாம அடிக்கிறதே தொழிலா? வாய் விடுங்க. எங்க ஆத்துக்காரர் ஒண்ணு பட்டிக்காடு இல்ல, நன்னா கருகருன்னு மீச வச்சுண்டு, சுருள் சுருளா காப்ப வச்சுண்டு, பட்டையா குதா வச்சுண்டு. ரவுடியா? ரவுடியா? உண்மை பார்த்தாதான் ரவுடி மாதிரி இருக்கு. ஜில்பா ஜில்பா. எங்க ஆத்துக்காரர் 13ஆம் தேதி வர ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நீம்மா உஷா, ஆனாலும் நோக்கு இந்த மாதிரி ஆப்பிடாதீமா. எங்கேயாவது போய் உட்காந்து நன்னா ஓன்னு அழு. நான் போறேன் ஊருக்கு. அந்த கோகிலாவோட நீங்க நல்லா இருங்க. உஷா உஷா, அனாவசியமா சந்தேகப்பட்டு அழிஞ்சு போகாத. இனிமே உங்க பேச்ச நான் நம்ப மாட்டேன். உன்னை உதைக்கிறவா முக்கியமான காரியமா போயிட்டு இருக்கேன். எதுக்கு கூப்பிட்ட? என் பொண்டாட்டிக்கு எனக்கு தகராறு பண்ணி விட்டாயா அவன் தங்கச்சி. இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? அன்னத்தை கயத்துல கட்டி அடிக்க போறியா? அது முடியுமா? அதனால தான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு போயிட்டு இருக்கேன். இந்த கயிறு அறுத்துரும் போல் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங் கயிறு எடுத்துக்கிட்டு போ. ஆமா, ஏன் தூக்கு போட்டுக்கு போற? என்ன இப்படி கேக்குற நீ? உலகத்தினுடைய மூத்த பொண்ணு இருக்கு, அது என்கிட்ட வந்து மாமா முருங்கா அல்வா எப்படி மாமா பண்றதுன்னு கேட்டா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டே இருந்தேன். இந்த அண்ணா எங்கேண்டோ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கிறதா ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சுட்டா. உங்க 2 பேருக்கு சம்பந்தம் இல்லையா? குழந்தை பாது, நீ குழந்தையோட எல்லாம் சம்பந்தம் வச்சுக்க மாட்டேல்ல? மானம் போறது, மனசு மாறதுக்கு கூட தூக்கு போட்டுக்கலாம் போயிட்டு இருக்கேன். போட்டுக்கு நல்ல காரியம் தான். அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன? உன் தங்கச்சி இந்த மாதிரி அக்கப்போர் பேசுறது எப்படியாவது நிறுத்தி ஆகணையா? ஐயோ அது முடியாது, முடியாது. வழி இருக்கு. என்ன? அவ புருஷன் 13ஆம் தேதி வரா இல்ல? அது வழக்கமா சொல்ற போய் தெரியும். அதே 13ஆம் தேதியில நாம 2 பேருமா சேர்ந்து இவன் தான் உன் புருஷன் யாராவது ஒரு ஆளை கூட்டி வந்து விட்டுருவோம். ஐயோ அதெல்லாம் முடியாது, அவன் உதப்பா. பட்டுக்கு என்ன இப்ப அண்ணன் தானே நீ? அண்ணன் எல்லாம் உதவாங்கிற காலம் தான் இது. நீ மட்டும் ஒத்துழைச்ச உன் தங்கச்சியை நிச்சயமா திருத்திடலாம். முடியுங்கிற? அப்ப சரி, ஆனா அவசரப்படக்கூடாது. சரியான ஆள் கிடைக்கட்டும், அப்புறம் நாடகத்தை ஆரம்பிச்சுக்கலாம். நான் ஊர்வாயை மூடுறதுக்கு ஏதாவது போய் சொன்னா அதை போய் நம்பிட்டேன். அது எங்கடா திரும்பி வர போறது? பம்பாயில எங்கேயாவது தவசம் பண்ணிட்டு இருக்கும். என்ன விட்டுடுங்கண்ணா, எனக்கு பயமா இருக்குது. காசு வாங்கிக்கலாம் என்கிட்ட. ஒட்டு மீச மூஞ்செல்லாம் வரட்டு இழுக்கிறது. ஒண்ணு மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்க. சமா ஐயோ மாப்பிள, 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 ஐயோ மாப்பிள வந்திருக்காரு, மாப்பிள, ஐயா மாப்பிள வந்திருக்காரு. உட்காருங்க மாப்பிள, நிக்கிறீங்களா? உட்காருங்க, பொட்டி வச்சுட்டு உட்காருங்க. ஐயோ மாப்பிள. உஷா, உலகம் சார், பார்வதி அம்மா, கால் மேல இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க. புரிஞ்சாரு அன்னபூர்ணியம்மா புருஷன். அன்னபூர்ணியம்மா புருஷன் வந்துட்டாரு. நாங்க கூட்டிட்டு வரல, அவர்தான் வந்திருக்காரு. அன்னபூர்ணியம்மா புருஷன் இவர்தானா? ஆமா, அப்படிதான் நாங்க 2 பேரும் திருமணம் பண்ணிருக்கோம். இவர்தான் அன்னபூர்ணியம்மா சொன்ன அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. அடடே, அதே சுருட்டிங்க. இருக்காதா பின்ன? நாங்க 2 பேரும் எவ்வளவு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு 13ஆம் தேதி வரப்போதா சொன்னாங்க. கரெக்டா வந்துட்டீங்களே மாப்பிள. தைரியமா அண்ணத்துக்கிட்ட போய் இத்தனை நாள் ஓடினதுக்காக மன்னிப்பு கேளுங்க. போங்க அண்ணா, என்ன மன்னிப்பு? ஐயோ, எல்லாரும் கிடக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சா அவனுக்கு. அவருக்கு அன்னபூர்ணியம்மா மாத்த பார்க்க வெக்கமா இருக்கு. வெக்கமா என்னது? எல்லாருமா சேர்ந்து கிண்டலா பண்றேன். இவதான் எனக்கு புருஷன். என்ன நீங்களும் அவனுக்கு புருஷன்? அடி அண்ணா, மரியாதை இல்லாம அவன் சொல்லாதிரி. உனக்கு 8 வருஷமா இங்க வயசான மாதிரி பம்பாயில இவருக்கு ஆயிருக்கும் இல்லையா? வாய முடுறா. எவ்வளவு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து அந்த ஜில்பாதான் வளர்றதுன்னா நீ அதோட சேர்ந்து பேசுறியே. என்னப்பா இது அநியாயம்? கட்டுல புருஷன் குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்க, என்ன போய் சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? மடையா, இன்னொரு தடவை புருஷன் சொன்னேன் உன் மெல்லிய முறிச்சு விடுவேன். எல்லாருமா சேர்ந்து சரியா பண்றேன். இவன் எனக்கு புருஷனே இல்ல. டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? மைத்துலா மாமன்னா, இவ்வளவு பெரிய மீச வச்சிருக்கிற என்ன போய் உன் பொண்டாட்டி புருஷன் இல்லேன்னுட்டா. இன்னொரு தடவை பொண்டாட்டின்னு சொல்லாதடா. என்ன மிரட்டோட வாய முடிங்க? சொல்றா, இன்னும் 1000 தடவை சொல்லு பொண்டாட்டின்னு. சொல்லிடுவனா? சொல்ல மாட்டானா? எங்க கிட்ட காசு வாங்கியிருக்கான். சொல்லவே மாட்டான். சொல்லு. எனக்கு பொண்டாட்டி வேண்டாம், பொட்டி கிடைச்சா போதும். மகாபலி, அன்னபூர்ணியம்மா அவரு தம் புருஷன் இல்லைன்னு அடிச்சே சொல்றாங்க. ஆனா கூட பிறந்த ஷாமா அவருதான் அன்னபூர்ணியம்மா புருஷன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் புரியலையா? நல்ல வேலை, எங்க புரிஞ்சிருச்சோம் தான் பயப்பட்டேன் நானு. இது அதெல்லாம் அந்த ஆளு இந்த அம்மா விட்டு 8 வருஷம் ஓடி போயிட்டாருல்ல, அதான் அவங்களுக்கு கோவம். கண்டபடி கத்துறாங்க, புருஷன் இல்லைன்னு சொல்றாங்க. மாப்பிள ஓடாத, மைத்ரா விட்டுடு. மாப்பிள ஓடாத, மைத்ரா விட்டுடு. மைத்ரா விட்டுடு. மாப்பிள விடாத. நீ மைத்ரா இல்ல? ஆமா. நீங்க கொஞ்சம் உள்ள போடா. அப்பட சார், நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அண்ணன் மாமிக்கு உங்க மேல ரொம்ப கோபமா இருக்குது. அதனாலதான் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மனசு மாறத்தான் போறது, உங்களை ஏத்துக்கதான் போறாங்க. அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? இவன் செலவுல ஹோட்டல்ல போய் இருங்க. அதுக்கு அங்கேயே இருந்துடாதீங்க, அடிக்கடி வந்து பார்த்து போயிட்டு இருங்க. ஏண்டா பாவி, இந்த காலனில இத்தனை பொம்மராட்டிகள் இருக்காளே, அவ யாருக்காவது புருஷன் சொல்லிட்டு வரப்படாதா? நான் தானே கிடைச்ச நோக்கு. சத்தியமா அவன் என் புருஷன் இல்ல. மைத்துல
அவங்களா இல்லையா? இருக்கா வாங்க வாங்க விசாரிங்க. ஏப்பா நீயோ இவங்களோட புருஷன் புருஷன் சொல்ற, அவங்களும் இல்லன்னு சொல்றாங்க. ஆமா உங்க ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? வெளியில மழை பெய்யறத பாத்துட்டு வந்துட்டா. கொஞ்சம் இருங்க. மாட புருஷன் அவங்கள விட்டுட்டு ஓடி போயிட்டாரே, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம். காரணம் என்ன விட்டுட்டா நான் ஓடிடுவேன். சொல்லுப்பா. நம்ம ஆள் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. சொல்லி கொடுத்தா மறந்துட்டு பெய்மையை முழிக்கிறான் அவன். நீ சொல்லி கொடுத்த மாதிரி அதனாலதான் முழிக்கிறான். நான் சமாளிக்கிறேன். என்ன இது? நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இவரை போய் அன்னபூர்ணியோட புருஷன் சொல்றீங்க, எதை கேட்டாலும் முழிக்கிறாரு. கல்யாணம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டா அது கூட சொல்ல தெரியல. அந்த கட்டளை வரவனுக்கு நேற்று கல்யாணம் நடந்திருந்தா தானே சொல்ல முடியும். இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா மாப்பிள்ள எப்படி பதில் சொல்லுவாரு? பாவம். உங்க கல்யாணம் என்ன வெளியில தெரியுற மாதிரி நடந்துச்சா? உன் தங்கச்சி கல்யாணம் எவ்வளவு கேவலமா நடந்துச்சுன்னு எடுத்து சொல்லியா? சொல்றேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பாதராத்திரில கும்மனி இருட்டுல குப்பனை இவனை தூக்கின்னு போய் யாருக்குமே தெரியாம கோவில வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அண்ணன் எங்க இது வெளியில சொன்னா குடும்பமான கெட்டு போறதுங்கிறதுக்காக என் மாப்பிள்ள இது வெளியிலேயே சொல்லாம மனசுல வச்சு புதைச்சிட்டு என்ன ஐயா கொஞ்சம் இருங்க. சாமா யாத்துக்காரன் என்ன விட்டு ஓடி போனதுக்கு காரணம் என்னன்னு இவனை பார்த்து கேட்டேன். பதில் சொல்ல முடியல. மொழின்னு முழிச்சான். அது ஏன்? அதானே உண்மையான புருஷனா இருந்தா சொல்லி இருக்கணுமே. ஆனால் ரொம்ப முழிச்சிருக்கான் இவன். அது காரணம் இருக்கு. கல்யாணம் ஆன உடனே புருஷன் ஒரு நாள் சமைக்கணும், அண்ணங்கார ஒரு நாள் சமைக்கணும் அவங்க கண்டிஷன் போட்டாங்க. அவர் ரோஷக்காரர் பொறுக்க முடியல ஓடி போயிட்டாரு. மானம் கெட்டவன் இங்கே இருக்கான். அதே வெளியில சொன்னா எங்க குடும்பமான கெட்டு போறதுங்கிறதுக்காக பேசாம இருந்திருக்காரு. குடும்ப மானம் ஒன்றே அவருக்கு லட்சியம். ஆனாலும் ரொம்ப மானத்தை மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. மூஞ்சி கட்டது அந்த பக்கம் திரும்பிக்கா. இப்படி முடிக்கிறான். எத்த கேட்டாலும் வேற யாராவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். இவர்தானே கணவர், அதனாலதானே கூட்டிட்டு வந்தோம். சாமா சமாளிக்கிறியா? இருக்கட்டும். ஏண்டா ஆத்துக்காரா, என் உடம்புல ஒரு மச்சம் இருக்கு. அது எங்கேன்னு சொல்லு பாக்கலாம். ஏதாவது சொல்லியா? தெரியாது தெரியும். தமாஷை கிடையாது. முழிக்கிறான். போன வாரம் நான் ஒரு படம் பார்த்தேன். அதுல ஹீரோயினை இப்படித்தான் கண்டுபிடிக்கிறான். சொல்லுடா சொல்லு. என்ன விட்டுடுங்க. ஐயோ என்னடா பண்றது இப்போ? எனக்கு அவசரமா வேலை இருக்கு. நான் வரேன். அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவனா? ஜில்பா குடுமி எவ்வளவு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து என் புருஷன் எதுக்காக போய் சொன்னேன் சொல்லுங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு தயார் பண்ணி விட்டீங்க. ஓஹோ நோக்கறடா. ஜில்பா குடுமி எவ்வளவு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து என் புருஷன் எதுக்காக போய் சொன்னேன் சொல்லுங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு தயார் பண்ணி விட்டீங்க. ஓஹோ நோக்கறடா பண்ணி கொலையாக்கும் ஒண்ணு முருங்கால்வா மறந்து போயிட்டா. பழி வாங்கணும்னு நினைச்சோம், வெற்றிகரமா தோத்து போயிட்டோம். ஆமா அதுல என்ன பெருமை? வர பொம்பளை கிட்ட தோக்குறதே தொழிலா போச்சுமா. இது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், உங்ககிட்ட கேட்கலாமா? என்னம்மா கேளுங்க. இந்த மச்சம் எங்க இருக்கு? மச்சமா இதோ என் முகத்திலேயே இருக்கு. இது கூட தெரியாம அவனும் குடுமையை கழட்டி கொடுத்துட்டு ஓடுறான். நீங்களும் மகா புத்திசாலிகள். முழின்னு முழிக்கிறேன். இப்ப அவனை கூட்டிக்கிட்டு வந்து சொல்ல வச்சா புருஷன் தானே ஒத்துக்கிறீங்களா? ஐயோ நீ உஷா, ஆஸ்கார் ரொம்ப வளர்றார். முதல்ல அவரை இழுத்துட்டு போ. போகுது வாங்க. ஜில்பா பச்சை கண்ணிக்கு